ஒரு திட்டத்தையாவது இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றிருக்குதா? அத்தனை வாய்ச்சவடால் எப்பொழுது பார்த்தாலும் ஒன்றை சொல்லுவார், எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை. எத்தனை முறை தான் சொல்றது? கேட்டு கேட்டு மக்களுக்கு புளிச்சே போச்சு. வேற என்னத்தை, வேற கீரல் வந்து இருக்கான மாதிரி இதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, அதிமுக பிஜேபியுடைய அடிமை, அதிமுக அலுவலகம் டெல்லியில் இருக்குது. இதைத்தான் நீ பேசிட்டு இருக்கிற. ஆனா நடைமுறையில் இருப்பது திமுகவுடைய அலுவலகம் தான் டெல்லியில இருக்குது. நேற்று தினம் கனிமொழி பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க. காங்கிரஸுக்கு திமுகவும் கூட்டணியில் குழப்பம் வந்தாச்சு, விரிசல் வந்தாச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரன் ஆட்சியில் பங்கு வேணும், கூடுதல் சீட்டு வேணும் கேட்குறாங்க. திமுக காரன் கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறார். ரெண்டு பேரும் வார்த்தை போர் யுத்தம் நடைபெற்று விட்டது. உடனடியாக டெல்லிக்கு செல்கிறார் திருமதி கனிமொழி அவர்கள். மரியாதைக்குரிய ராகுல் காந்தியை சந்திக்கிறார், மரியாதைக்குரிய திருமதி சோனியா அம்மையாரை சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஆக எங்கே அலுவலகம் இருக்குது திமுகவுக்கு? டெல்லியில் இருக்குது. உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.